வாழ்க்கைக்கு பொருள் ரொம்ப தேவை. நீங்கள் பொருள் பற்றி சொல்லும்போது பொருளாதாரம்னு சொல்லுவாங்க. எக்கானமி, பொருளாதாரம். அதை தமிழில் நீங்கள் பிரித்து பார்த்தீங்கனாலே பொருள் ஆதாரம்னு வரும். இப்போ வாழ்க்கைக்கு பொருள் தான் ஆதாரம் அப்படின்றதுனால தான் அது பொருளாதாரம். எக்கானமியை பற்றி நான் இங்கே சொல்ல வரல. பொருள் தேவை அப்படின்ற சூழ்நிலை சிலருடைய வாழ்க்கையில் எவ்வளவு சங்கடங்களை உருவாக்கி விடுகிறதுன்னு பார்க்குறோம். இப்போ கணவன், மனைவி, பிள்ளைகள்னு குடும்பமாக வாழக்கூடிய நிலையிலேயே பொதுவாக நம்முடைய நாட்டு நிலை என்ன? கணவன் வேலைக்கு சென்று சம்பாதிக்கிறான், மனைவி குழந்தைகளை பார்த்து கொள்கிறாள், வீட்டை மெயின்டைன் செய்கிறாள். இது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் சரியாக போய் கொண்டிருந்தால் சிக்கல் இல்லை. கணவனுடைய வருமானமே ரொம்ப குறைவான வருமானமாக இருந்தால் கூட குடும்பமாகவே அவர்கள் இருக்கிறப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி குடும்பமாக வறுமையிலே கூட செம்மையுடன் வாழ்ந்து விட முடியும். சிக்கல் எங்கே வந்துடும்னா, ஒருவேளை ஏதாவது ஒரு துரதிருஷ்டவசமான காரணத்தினால் கணவனும் மனைவியும் பிரிந்து வாழக்கூடிய நிலைமை வருகிறது என்று சொன்னால், அப்போது பொருளாதாரம்ன்ற அடிப்படை யார்கிட்ட இருக்குது என்றால் கணவன்கிட்ட இருக்குது. அப்போது மனைவி கையில் பணம் இல்லாமல் தாய் வீட்டில் இருக்கக்கூடிய நிலை ஆகிடுது, இல்லை தனியாக இருக்கக்கூடிய நிலை ஆகிடுது. இப்போ அவளை எப்படி அவள் மெயின்டைன் பண்ணிக்குவா என்றால் அதற்குத்தான் சட்டம் சொல்லுகிறது, கணவன் மனைவிக்கு அவள் தன்னை மெயின்டைன் செய்து கொள்வதற்காக அடிப்படை செலவுகளுக்காக பணம் தர வேண்டும். இதை அந்த இப்போது ஹிந்து லா என்று சொல்லக்கூடிய சட்டம் இந்துக்களுக்கு, அப்புறம் அதே போல் கிறித்தவர்களுக்கு, இஸ்லாமியர்களுக்கு என்று பெர்சனல் லா இருக்கக்கூடிய சட்டம் தவிர, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் ஐபிசின்றது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும், இபிகோன்னு தமிழில் எழுதுவாங்க, இந்தியன் பீனல் கோட். அதே மாதிரி குற்றவியல் நீதிமன்றங்களுடைய நடைமுறைகளை பற்றி சொல்லுவது சிஆர்பிசி என்று சொல்லப்படும், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். அந்த சிஆர்பிசியிலே மிக குறிப்பாக ஒரு பிரிவு 125, அந்த பிரிவு இந்த மெயின்டெனன்ஸ் பற்றி பேசுகிறது. சம்பாதிக்கக்கூடிய ஆண் யாரையெல்லாம் அவன் பாதுகாக்க வேண்டும்? தன்னுடைய மனைவியை, தன்னுடைய தாய் தந்தையரை, தன்னுடைய குழந்தைகளை. அந்த குழந்தை திருமணமான பெண்ணுக்கு பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, லீகல் சைல்டு, திருமணம் ஆகாமல் ஒரு பெண்ணுடன் பழகி அந்த சூழ்நிலையிலே அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அது இல்லெஜிட்டிமேட் சைல்டு என்று குறிப்பிடப்படும். அந்த குழந்தைக்கும் இந்த ஆண்தான் பணம் தர வேண்டும், அவர்கள் மெயின்டெனன்ஸ், அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் நடத்துவதற்கு. வயதான காலத்திலே பெற்றோர்களுக்கு கொடுப்பதிலே இருந்து பிறந்த குழந்தை வளர்ந்து மேஜராகிற வரையில், பெண் குழந்தையாக இருந்தால் திருமணமாகிற வரை, ஆண் குழந்தையாக இருந்தால் மேஜராகிற வரை, வெதர் லீகல் சைல்டு ஆர் லெஜிட்டிமேட் சைல்டு ஆர் இல்லெஜிட்டிமேட் சைல்டு கொடுக்க வேண்டும். மனைவிக்கும் பணம் அப்படி கொடுக்க வேண்டும் பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலையில். இதில் ஒரு வரி என்ன பயன்படுத்துகிறது அந்த சட்டம், அந்த குறிப்பிட்ட பிரிவு, இஃப் ஷீ இஸ் அனேபிள் டு மெயின்டைன் ஹெர் செல்ஃப் என்பது அந்த வரி. தன்னை மெயின்டைன் செய்து கொள்ள முடியாத அளவுக்கு, தனக்கு தேவையான செலவுகளை செய்து கொள்ள முடியாத அளவுக்கு அவள் இருந்தால் பணம் தர வேண்டும். இப்போ கேள்வி எங்கே வருதுன்னா, இந்த அனேபிள் டு மெயின்டைன் ஹெர் செல்ஃப்னா என்ன? அனேபிள் டு மெயின்டைன் ஹெர் செல்ஃப் அப்படின்ற அந்த சட்டம் தந்த சொற்கள் ரொம்ப முக்கியமானவை எந்த வழக்குக்குமே. இதுக்கு ஒரு சமீபத்திலே உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பு ரொம்ப விளக்கமாக இருந்தது. வழக்கை தாக்கல் செய்தது மனைவி. திருமணமாகி 40 ஆண்டுகளுக்கு மேல் ஆன கணவன் மனைவி அவர்கள் 20 ஆண்டுகளாக பிரிந்திருக்கிறார்கள். 20 ஆண்டுகள் பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மனைவி கணவனுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்கிறாள், எனக்கு ஜீவனாம்சம் கொடுக்க சொல்லுங்க. இதில் இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடினுடைய பிரிவினுடைய படி அப்போ என்ன வரும்னா, கணவனுடைய வருமானம் என்ன, மனைவிக்கு ஏதாவது வருமானம் இருக்கிறதா இல்லையா,
இவருக்கு என்ன செலவு, அவர்களுக்கு என்ன செலவு, இதை நீதிமன்றத்திலே நிரூபிக்க வேண்டும். மனைவி நீதிமன்றத்திலே சொன்னார்கள், கணவன் வந்து திருமணமாய் 40 ஆண்டுகளுக்கு மேலாயிடுச்சுன்னு சொன்ன இல்லைங்களா, கணவன் ஓய்வு பெற்றுட்டார். ஓய்வு பெற்ற பின்னால் மாதம் 8000 ரூபாய்க்கு மேலே அவருக்கு பென்ஷன் வருகிறது. அப்புறம் சொந்த வீடுகள் இருக்கின்றன, அதன் மூலமாக வாடகை வருகிறது. அதனால் அவருக்கு வருமானம் அதிகமாக இருக்கிறது. எனக்கு ஜீவனாம்சம் தர சொல்லுங்கள் என்று மனைவி கேட்கிறார். கணவன் என்ன பதில் சொல்லுகிறார்? கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் அவர் பேரில் இருந்த விவசாய நிலங்கள் நிறைய இருந்தது, அதை மனைவி விற்றார். அந்த விற்று வந்த பணம் அவர் தான் வச்சிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒரு வீடு ஒன்று அவர் பேரிலும் இருக்கிறது, அதில் இருந்து கொஞ்சம் வாடகை வருகிறது, அந்த வாடகையை அவர் தான் வாங்கி கொள்கிறார். அதனால் நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றாரு கணவன். இந்த வழக்கை விசாரித்து இவர் இந்த கீழ்மை நீதிமன்றத்தில் தானே வழக்கு முதல்ல தாக்கல் செய்வார்கள். மனைவி அதிகமாக கேட்டாங்க, 10,000 ரூபாய் கொடுக்க சொல்லுங்கள் மாதத்துக்கு. நீதிமன்றம் இத்தனைக்கும் 1500 ரூபாய் 1500 மாதம் கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்குகிறது. கணவன் இதை ஒப்புக்கொள்ளவில்லை. மாதம் 1500 ரூபாய் மனைவிக்கு நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி அதற்கு மேல் ஒரு வழக்கு போனார். அந்த நீதிமன்றமும் அவர் கொண்டு வந்த வழக்கை தள்ளுபடி செய்தது. அதற்கு மேல் அவர் உயர்நீதிமன்றம் போனார். உயர்நீதிமன்றமும் அவருடைய வாதத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. கண்டிப்பாக மனைவிக்கு நீ பணம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னது. அதையும் எதிர்த்து, இது உயர்நீதிமன்ற தீர்ப்பையும் எதிர்த்து மாதம் 1500 ரூபாய் கூட கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி உச்ச நீதிமன்றத்துக்கு தீர்ப்பை கொண்டு போனார். இப்போ இவங்க என்ன சொன்னாங்க, unable to maintain herself என்றால் தான் நான் பணம் கொடுக்கணும். அவங்க தான் அவங்கள மெயின்டைன் பண்ணிக்கிறாங்களே, அவங்க வந்து பணம் வச்சுருக்காங்க, அந்த விவசாய நிலத்தை விற்று வந்த பணம் இருக்குது அவங்க கையில், அதுக்கப்புறம் ஏதோ கொஞ்சம் வாடகை வாங்குகிறார்கள். இப்போது உச்சநீதிமன்றம் அந்த கருத்தை ஆராய்ந்தது. அந்த நிலம் விற்றது எவ்வளவு நாட்களுக்கு முன்னால், அந்த பணம் எவ்வளோ நாளைக்கு செலவுக்கு வரும்னு சொல்ல முடியாது. வாடகை என்பது ரொம்ப குறைவாக வருகிறது. இல்லை, அவங்க நன்றாக வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பதுதான் கணவனுடைய கேள்வி. உச்சநீதிமன்றம் உதாரணத்திற்கு சொல்வதாக ஒரு கருத்தை சொன்னது. நீங்கள் unable to maintain herself என்பதை எப்படி பார்க்கணும்? அவங்க தான் உயிரோடு இருக்கிறாங்களே, அவங்க தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களே, அப்படினாலேயே அவங்க மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க, நான் எதுக்கு பணம் கொடுக்கணும்னு கேட்க முடியுமா? இப்போ உதாரணத்துக்கு திருமண பிரிவுக்கு பின்னால் மனைவி ஒருவேளை ஒரு வீடு வீடாக வேலை செய்து வாழ்கிறாள், ஹவுஸ்மெய்ட்னு சொல்லுவாங்க, வீடு வீடாக வேலை செய்து வாழ்கிறாள். அல்லது பிச்சை எடுத்தே வாழ்கிறாள்னு வைங்க. ஒரு பெண் பிச்சை எடுக்கிற பெண்ணும் உடை உடுத்தியிருக்கிறாள், அவளும் ஏதோ சாப்பிட்டு கொள்கிறாள். அப்போ அவளை மெயின்டைன் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லலாமா? அவளுக்குரிய தேவைகள் தான் கிடைச்சிடுதே, நான் எதுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லலாமா? இல்லை. அப்போ unable to maintain herself என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் வைத்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு பெண் திருமணமாகி கணவன் வீட்டுக்கு வந்து கணவனுடைய வசதிக்கேற்ப ஒரு குறிப்பிட்ட நிலையிலே வாழ்வாள். அந்த அவனுடைய வருமானத்திற்கு தகுந்தவாறு ஒரு மரியாதையாக ஒரு சொந்த வீட்டிலேயோ அல்லது ஒரு வாடகை வீட்டிலேயோ ஒரு ஒரு சமுதாயத்திலே ஒரு அந்தஸ்து மிக்க வாழ்க்கையை வாழ்வாள். இப்போ பிரிகிற போதும் கணவனுடன் அவள் இருந்த நிலையில் அவள் எந்தெந்த வசதிகளோடு வாழ்ந்தாளோ அல்லது எப்படி அவள் தன்னை மெயின்டைன் செய்து கொண்டாளோ அதே அளவுக்கு வாழ்க்கை பிரிந்திருந்தாலும் அவளுக்கு இருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இருந்தாலே unable to maintain herself என்பது அந்த பொருளில்தான் வரும். நீங்கள் தினமும் வாழ்கிறார்கள், தினமும் சாப்பிடுகிறார்கள், அவர்கள் உடை உடுத்துகிறார்கள், அதனால் அவங்களே வாழ்கிறார்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது. மெயின்டைன் என்பதற்கான வார்த்தை சட்டம், இந்த சட்டத்தில் குறிப்பிட்ட இடத்திலே சொல்வதற்கான பொருள் என்ன என்றால், கணவனுடன் வாழ்ந்த நிலையிலே ஒரு பெண் எவ்வளவு வசதிகளோடு வாழ்கிறாளோ அல்லது எப்படி தன்னை அவள் உடை உடுத்துவது, அவள் உணவு, அவள் தன்னை பொதுவாக எந்த நிலையில் தன்னை வைத்துக் கொள்கிறாளோ அதே நிலையில் அவள் பிரிந்த நிலையிலும் இருக்குமாறு வாழ்க்கை அமைந்தால்தான்
அவள் மகிழ்ச்சியாக வாழ்கிறாள் என்பது பொருள் என்று சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பிலே குறிப்பாக சொன்னது, ஒன்றாக வாழ்வது என்பது மகிழ்ச்சிக்குரியது, ஆனால் பிரிந்து வாழக்கூடிய நிலையில் ஒன்றாக இருந்தப்ப என்ன நிலையில் இருந்தாங்களோ அதே நிலையில் அவர்களை வைத்துக் கொள்வது தான் சரியான நிலை என்பதுதான் இந்த unable to maintain herself என்பதற்கு பொருள் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பிலே சொன்னது.